இன்னைக்கு நெறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். முக்கியமா பார்த்தீங்க அப்டின்னா, மதராசி படமா இருக்கட்டும், அப்புறம் காந்தி கண்ணாடியா இருக்கட்டும், மிராய் அப்படிங்கிற தெலுங்கு படம் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கு. லோகா சாப்டர் 1 ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்கு. எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னும் நெறைய படங்களோட வசூலையும் பார்க்க போறோம். அதெல்லாம் என்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துரலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். இப்ப ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான். இத நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. நெறைய பேர் காஞ்சூரிங் போட்டிருந்தீங்க. ஆனா நெறைய பேரு கரெக்டான ஆன்சர் போட்டிருந்தீங்க. சினிஸ்டர் அப்படிங்கிற படம் தான் 2012ஆம் ஆண்டு வந்த படம். இந்த படத்துல வரக்கூடிய முதல் சீனே அதுதான். இந்த படத்தோட கதையே இந்த ஒரு ஃப்ரேம்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஒருவேளை ஹாரர், த்ரில்லர்லாம் நீங்க பயங்கரமா ரசிச்சு பார்க்கக்கூடிய ஆட்களா இருந்தா, இந்த படம் உங்களுக்கு அல்வா துண்டு மாரி அவ்ளோ சூப்பர் படம். அவ்ளோ ஹாரரா இருக்கும். அவ்ளோ த்ரில்லிங்கா இருக்கும். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு டோனி ஸ்டார்க், அப்புறம் மெக் அப்படிங்கிறவரு, அமேசிங் வைப் ஷோ, அப்புறம் ஐ எம் ஷர்த்ரா ஷீத் அப்படிங்கிற ஒரு ஐடி, அப்புறம் கணேஷ் மூர்த்தி. இந்த 5 பேர் தான் அதுல. சில பேரோட பேர் உண்மையான பேர் கூட தெரியல. அவங்களோட பேர்ல கூட அந்த ஐடி நேம் இல்ல. ஸோ இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம்? என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. த காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் இந்த படத்தோட டேட் 10 இந்தியால 3,48,00,000. டோட்டலா இந்தியால இந்த படம் 90,76,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 332.9 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ், 2,930 கோடி கிட்ட இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷன் 58 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் தான் இந்த படத்தோட பட்ஜெட். டெமான் ஸ்லேயர் இந்த படத்தோட டேட் 3 இந்தியால 18,95,00,000. டோட்டல் கலெக்ஷன்ல அப்டேட் ஆயிருக்கு. அதுமே இன்க்ளூட் பண்ணிருக்கேன். 48,95,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 3 நாள்ல இந்தியால மட்டுமே. 386.4 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ், 3,400 கோடி கிட்ட இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷன் 40 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். பரம் சுந்தரி அப்படிங்கிற படம் டே 17 இந்தியால 72 லட்சம், உலகம் முழுக்க 80 லட்சம், 82 கோடியே 20 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 60 கோடி கிட்ட இந்தியாலையும் வசூல் பண்ணியிருக்கு. 59 கோடியே 81 லட்சம். பெங்கால் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படம் டேட் 10 இந்தியால 1 கோடியே 45 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 75 லட்சம். டோட்டலா 17 கோடியே 2 லட்சம் இந்தியாலையும், 20 கோடியே 29 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட். பாகி 4 இந்த படத்தோட டேட் 10 இந்தியால 2 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 40 லட்சம். 59 கோடியே 79 லட்சம் இந்தியாலையும், 71 கோடியே 9 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். தசாவதார் அப்படிங்கிற ஒரு மராத்தி படம் 3 நாள் சரியான கலெக்ஷன். ஓப்பனிங் டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு. டேட் 2 வந்து 1 கோடியே 65 லட்சம் வசூல் பண்ணிச்சு. இப்ப டேட் 3 பாருங்க, 3 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டேட் 3 ஒரு பயங்கரமான இன்க்ரீஸ், பயங்கரமா பேசப்படுது. ஸோ டோட்டலா இந்தியால இந்த படம் 5 கோடியே 55 லட்சம், 4 கோடி பட்ஜெட். சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க இந்த படம். பெரிய அளவுல பேசப்படுது. எல்லாரும் இந்த படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் டேட் 10 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 78 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 49 லட்சம். டோட்டலா 22 கோடியே 79 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 32 கோடியே 33 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 5 கோடி தான் பட்ஜெட். சரியான கலெக்ஷன். கிஷ்கிந்தா புரி அப்படிங்கிற படம் டே 3 ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 30 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 10 லட்சம். ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 9 கோடியே 5 லட்சமும், உலகம் முழுக்க 11 கோடியே 75 லட்சம். 20 கோடி கிட்ட பட்ஜெட், 10 கோடி கிட்ட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு ஓப்பனிங் வீக்கெண்டு. அப்புறம் மிராய் இந்த படம் நேத்து டே 3மே ஒரு சூப்பர் கலெக்ஷனுங்க. ஆந்திரா தெலுங்கானால 10 கோடியே 25 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 கோடியே 25 லட்சம். இதுல முக்காவாசி ஹிந்தி பெல்ட்ல கலெக்ட் பண்ணது தாங்க பெரிய வசூல். ஓவர்சீஸ்ல 5 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 22 கோடியே 50 லட்சம். 3 நாளுமே 20 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 37 கோடியே 5 லட்சம், கர்நாடகால 5 கோடியே 9 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 9 கோடியே 60 லட்சம், ஓவர்சீஸ்ல 21 கோடி, உலகம் முழுக்க 72 கோடியே 74 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 65 கோடி பட்ஜெட். இந்த படம் 3வது நாளே பிரேக் இவன் பண்ணி பெரிய அளவுல ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கு. பல கோடிகள் இந்த படம் ப்ராஃபிட்டும் கொடுத்திருக்கு. பெரிய விஷயம் 3வது நாள்லயே. ஸோ கிட்டத்தட்ட சில போஸ்ட்லாம் பார்த்தேன், சில ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தேன். எப்படின்னா, பெரிய பட்ஜெட் படம், ஒரு பெரிய அளவுல பொருட்செலவுல எடுக்கப்பட்டு 400, 500 கோடி பட்ஜெட் போட்டு பெரிய ஹீரோக்களை, பெரிய கேமியோஸ்லாம் போட்டு எடுக்கிற இந்தி படமா இருக்கட்டும், இல்ல பேன் இந்தியா படங்கள் கூட செய்யாத ஒரு விஷயத்த இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள், அது லோகாவா இருக்கட்டும், மிராயா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் பண்றதுங்கிறது ஒரு பெரிய டாபிக்கா மாறி இருக்கு. ஸோ பேன் இந்தியா அப்படிங்கிறது வெறும் பொருட்செலவுல மட்டும் கிடையாது, அது கதையிலயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பெரிய டாபிக் போய்கிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய விஷயமா, விவாதமா இருக்கு.
அப்புறம் ஹிதயபூர்வம் அப்படிங்கிற படம் டே 18 கேரளால 1,43,00,000, உலகம் முழுக்க 1,70,00,000. 37,90,00,000 கேரளாலையும், 75,55,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 75 கோடியை கடந்திருக்கு. 30 கோடி பட்ஜெட், பெரிய ஹிட். அப்புறம் லோகா சாப்டர் 1 சந்திரா தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிப்பட்ட ஒரு பெரிய வசூல் தாங்க. டே 18 கேரளால வந்து 5,28,00,000, தமிழ்நாட்டில் 1,28,00,000, ஆந்திரா தெலுங்கானால 68,00,000, கர்நாடகாவில் 34,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 52,00,000, ஓவர்சீஸ்ல 4,25,00,000, உலகம் முழுக்க 12,35,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 18வது நாள். ஸோ டோட்டலா கேரளால 88,56,00,000, இதுவே ஆல்ரெடி இருந்த பெரிய வசூலை முறியடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் 17,34,00,000, ஆந்திரா தெலுங்கானால 15,10,00,000, கர்நாடகால 12,35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7,16,00,000, ஓவர்சீஸ்ல 109,57,00,000, உலகம் முழுக்க இந்த படம் 250 கோடியை கடந்திருக்கு. 250 கோடியே 8,00,000. 40 கோடி தான் பட்ஜெட். சரியான கலெக்ஷன். ஆல்ரெடி எம்புரான், தொடரும், மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படத்தோட கலெக்ஷன் எல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்கு. அதை எத்தனை நாள்ல பிரேக் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்புறம் தமிழ் படங்கள்ல அர்ஜுன் தாஸ் அவர்களோட பாம் அப்படிங்கிற படம் நேத்து டே 3 தமிழ்நாட்டுல 11,00,000, உலகம் முழுக்க 12,00,000. டோட்டலா 30,00,000 தமிழ்நாட்டிலையும், 33,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 4 கோடி பட்ஜெட். ரொம்ப கம்மியான கலெக்ஷன் தான் வந்திருக்கு. படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் அதர்வா அவர்களோட தணல் திரைப்படம் நேத்து டே 3 தமிழ்நாட்டில் 31,00,000, உலகம் முழுக்க 33,00,000. தமிழ்நாட்டில் டோட்டலா 81,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 86,00,000 உலகம் முழுக்க. 8 கோடி பட்ஜெட். இந்த படத்தோட பட்ஜெட்டை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சுமாரான, ரொம்ப ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் இந்த 3 நாளுமே எடுத்திருக்கு இந்த படம். பிளாக்மெயில் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் அவர்களோட திரைப்படம் டே 3 தமிழ்நாட்டில் 23,00,000, உலகம் முழுக்க 25,00,000. 72,00,000 தமிழ்நாட்டிலும், 78,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். இந்த படமுமே ரொம்ப சுமாரான வசூல் தான் எடுத்திருக்கு இந்த 3 நாள்ல. அப்புறம் இந்த வாரம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தாண்டி காந்தி கண்ணாடி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. காந்தி கண்ணாடி நேத்து 10வது நாள் தமிழ்நாட்டில் 48,00,000, உலகம் முழுக்க 51,00,000. டோட்டலா 3,95,00,000 தமிழ்நாட்டிலையும், 4,19,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 3 கோடி பட்ஜெட். ஸோ காந்தி கண்ணாடி பொறுத்தவரையும் சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. மதராசி திரைப்படம் நேத்து 10வது நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட ஒரு வசூல்னா, தமிழ்நாட்டில் 3,22,00,000, ஆந்திரா தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா எல்லா இடத்துலையுமே கம்மியாயிடுச்சு. ஆந்திரா தெலுங்கானா 15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 22,00,000, கேரளால 8,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,00,000, ஓவர்சீஸ்ல 62,00,000. டோட்டலா 4,34,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று 10வது நாள். டோட்டலா தமிழ்நாட்டில் 54,18,00,000, ஆந்திரா தெலுங்கானால 6,58,00,000, கர்நாடகால 6,24,00,000, கேரளால 2,20,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,26,00,000, ஓவர்சீஸ்ல 26,27,00,000, 96,73,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 165 கோடி பட்ஜெட். இந்த படம் பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்டது மட்டும் இல்லாம பெரிய விலைக்கும் போயிருக்கு. கண்டிப்பா பெரிய வசூல் தேவை. அது எடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை அப்படிங்கிறது தான் பதில். நாளைக்கு வீடியோல நம்ம எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, எவ்வளவு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா பார்த்து எவ்வளவு ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்குங்கிறதெல்லாம் நாளைக்கு வீடியோல பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு வந்து 2 இயர்ஸ் ஆஃப் மார்க் ஆண்டனி. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட இயக்கத்துல விஷாலு, எஸ்.ஜே. சூர்யா கலக்கி இருப்பாங்க. அப்படிப்பட்ட தாறுமாறு ஹிட்டான படம். ஸோ மார்க் ஆண்டனி 2023ஆம் ஆண்டு வந்து இன்னையோட 2 வருஷத்தை கடந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய வெற்றி. விஷால் அவர்களுக்கு முதல் 100 கோடி வசூல் படமா அமைஞ்சுது. தமிழ்நாட்டில் 62,82,00,000, ஆந்திரா தெலுங்கானால 9,55,00,000, கர்நாடகால 6,25,00,000, கேரளால 4,05,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 70,00,000, ஓவர்சீஸ்ல 19,75,00,000, உலகம் முழுக்க 103,12,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 38 கோடி பட்ஜெட். 34 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 54 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சது. எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. எஸ்.ஜே. சூர்யாக்காவே மறுபடியும் பார்க்கலாமே. எனக்கு இந்த எஸ்.ஜே. சூர்யாவோட கேரக்டரை பயங்கரமா ஸ்லாச்சு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல விஷாலே ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த படத்துல விஷாலோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் ஆனிவர்சரி. 48 இயர்ஸ் ஆஃப் 16 வயது நிலை. ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். வெறும் 5 லட்சம் தான் இந்த படத்தோட பட்ஜெட். பாரதி ராஜா அவர்களோட இயக்கத்துல அப்படிப்பட்ட ஃபில்ம் மேக்கிங், அப்படிப்பட்ட ஸ்கிரீன் பிளே, அப்படிப்பட்ட ஒரு கதை.
அதாவது ஒரு ரேட்டிங் ஒரு மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனந்த விகடனோட மார்க்கு. ஆக்சுவலா இதுதான் இருக்கிறதுலே தமிழ் சினிமாலேயே அதிகமா ஆனந்த விகடன் கொடுத்த மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 62க்கு மேல. இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. அதுல 90 மார்க் நம்ம இவருக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. கமல் சாருக்கு மட்டுமே 90 மார்க்கு. ஸ்கிரீன் பிளேக்கு 70 மார்க் அந்த மாதிரி நிறைய மார்க் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி அதை டிவைட் பை 10 போட்டு அதுதான் வந்து 62ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் 5 லட்சம் தான் பட்ஜெட்டு. 2 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணி 1,20,00,000 கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா தாறுமாறு ஹிட். ஒரு ட்ரெண்ட் செட்டர் மூவி அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை. அப்படிப்பட்ட ஒரு படம். இத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.